ஹாய் ஆல். இன்னைக்கு கணவாய் மீன்ல சூப்பரான ஒரு வறுவல் தான் பார்க்க போறோம். கணவாய் மீன்ல காப்பர், பொட்டாசியம், பாஸ்பரஸ், ஒமேகா 3, செலினியம்னு சொல்லிட்டு இப்படி ஏகப்பட்ட சத்து இருக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பா குடுங்க. நீங்களும் நல்லா ஹெல்தியா சாப்பிடுங்க. கணவாய் மீன நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா பெசரி வச்சுருங்க. அப்புறம் கடாயில நல்ல நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு போட்டு பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நிறைய கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள், உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டு, நம்ம ஆல்ரெடி பெசரி வச்சுருக்க கணவாயையும் கொட்டி அதில் நல்லா வதக்கி எடுத்துருங்க. வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் கொதிக்க விடுங்க. சூப்பரான ஒரு அல்டிமேட்டான ஒரு கணவாய் வறுவல் ரெடி ஆயிரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஆல்.